அவங்களோட சூரியனுக்கு குந்தமா தேவிக்கு அதனால நீ தெரிய கொஞ்சம் விடுறியா? பணக்காரி சக்கரவர்த்தி மகள் என்னத்துக்கு இப்ப அம்மா அழகா இருக்கும் தெரிஞ்சிருந்தா என்ன 4 புள்ள பெற்று வராது வீட்டுல சகாதம் நான் பொண்டை எனது நாதா உன் மதிப்பு பாராமல் நன்றாய் என் பூபதி குறைய போற்றி இன்னும் அடியா செய்த பிழை பொறுத்து யார் பேச்சே கேட்டு என் வாழ்காலத்தையும் காலமாக்கிறேன். என் மனக்கோலம் எல்லாம் தினம் கோலமாக்கி இப்போ உனக்கு எனக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. நான் உன் பொண்டாட்டி 6 கட்டானா ஐயோ அனாத பெட்டியில போற சொல்றது கேளியா? என்னது என் கூட அவங்க 2 பேரும் எப்படி இருக்காங்க? முன்னமே நடந்து போன மொழியதை கேட்கவில்லை. என்னிட குலத்தோரான எதிரியை ஜெயிக்க வேண்டி என்னது என்னிட எதிரியா என்ன குலத்தோரான எதிரியை ஜெயிக்க வேண்டி வந்துட்டான். மன்னமா யுத்தம் செய்ய வகையுடன் போக வேண்டி உன்கை தாம்பூலம் என்றாய் உகந்துமே இப்போ தருவாய் பெண்ணே. அதுக்குதாம்மா உடைந்த பாண்டம் பூனாரம் பூண்டதை போல அதை செய்துவிட்டு இதை செய்து அந்த தப்பு இந்த தப்பு அதெல்லாம் யாருக்காக யுத்தத்துக்கு போறீங்க? யாருக்காக போறேன்னு கேக்குறியா? பெருமையோடு ஆசையோடு அன்போடு வளர்த்து இவ்வளவு பெயரும் புகழையும் கொடுத்த அரவதுவஜம் படைத்த என் தம்பியாகிய துரியோதனுக்காக பரிந்து 4 வகை சேனைகளையும் அணிவகுத்து சண்டைக்கு போகிறேன். அதனால அடிபத்தியால் சொன்ன கண்டிப்பாக மணிமணி நிலைக்க செய்வேன். அந்த அரவ கொடியோ நிற்கான் என்ன செய்வேன் என் முடிமன்னரே இந்த இரவில் பிரியம் கொண்டு யாரையே என் தம்பிக்காக போறேன்றிய இது என்னையா நியாயம்? 5 எதிர்த்ததுனால என்ன பலன் உனக்கு? பலன் ஒன்று இல்லையா? ஆமா பலன் ஒன்று இல்லையா?
துரியோதனன் எந்த நிலைமையில இருக்கிறான், அவன் எவ்வளவு துன்ப துயரத்துல கண்ணீர் மல்கா முடங்கி இருக்கிறான். இப்படிப்பட்ட நேரத்துல நன்றி மறந்து தம்பிகளோடு போய் சேர்ந்துக்கலாம்னு சொல்றாங்க. என்ன நியாயம் இது? ஐயா கொஞ்சம் பெரிய இன்னைக்கு கொள்ள துணிந்தான் ஐயா என் முடிமகனே. சண்டைக்கு ஆளாக்கி ஒன்ன கொல்ல துணிந்துட்டாங்க. நான் சொல்றத கேளியா ஐயா? அது என்ன கவனம் கொண்டாய் உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இப்படி பேசுற? அங்க ஆணையன் மீது அடி சென்ற அரசரெல்லாம் செய்து மாண்டார்கள். இந்த 16 தினங்களாக சயான மீதும் ஒட்டகத்தின் மீதும் காலால் படையும் கூலிப்படையும் சென்றவர்கள் எல்லாரும் மாண்டார்களே தவிர மீண்டு வந்து துரிய இடத்திலே ஜெயம் என்று சொல்லலை. அந்த மாதிரி நிலைமை உங்களுக்கு ஆயிடும். அதுக்காக நீட்டா ராகம் போட்டுக்கிட்டு போட்டி ஆடிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சுருக்கமாவே சொல்லிட்டு போ. அப்ப நான் பக்கத்துல நிக்கிறேன். ஆமா. உந்தனிட குழந்தையை நான் பார்க்கவென்று ஒரு மனதாய் துரியன் மகாராஜன் தானும் விந்தையுடன் இருவருமாய் உன் வீடு வந்து நமக்கு விதியினால் அவதரித்த அந்த பாலன் எந்தனிடம் அடி மீதில் எடுத்து விட்டார் குலத்தோன் என் மகன் தன்னை தொடாதே என்று அன்னைக்கு சொன்னல முந்தானை பட என் மேல் தொட்டெடுத்து முன்பாக கிழித்து என் மேல் போட்டாய் பெண்ணி. ஆண்டு மாண்டு நான் முன்னே சொல்லிருக்கேன். ஆண்டு மாண்டு போகும்போது புள்ளவரம் கேட்க வந்தாங்க. அன்னைக்கு தானே முந்தானி பட்டு அந்த கதையில உனக்கும் எனக்கும் விதியினால் பிறந்த அந்த பிள்ளையாராவது அண்ணனும் அண்ணியும். ஆமா, அன்னைக்கு நம்ம குடும்பத்துக்கு அடுக்கதான் இருந்தான். அவர் ஏதோ தப்பா நினைப்பாரு. கையை மூடுற கடவுளுக்கு பிறந்த. ஆமா, நீ அம்மா போய் காணவனாச்சு கூடி வாழ மாட்டாங்களா அப்படி என்கிற துரியோதன மகாராஜன். அண்ணா உங்களுக்கும் அன்னைக்கு ஒரு குழந்தை பண்ணுங்க. ஆமா ஆமா, அழகான குழந்தைன்னா வாங்கண்ணா வந்து பாருங்க. துரியோதனா வேணாம்ப்பா வேண்டாம். அங்க போய் வேண்டி வினைய தேடக்கூடாது. போகாத இடத்துக்கு போனா வராத சொல்லு வரும். ஆமா, வேண்டாம் என்று நான் தடுத்தும் பிடிவாதமாக உனக்கு பிள்ளை பேரில் ஆசை இல்லையா, வா நான் கூட்டு வரேன். அந்த நேரத்தில் குழந்தையை தாதியிடத்திலே கொடுத்து நீ வெளியில் சென்றிருக்க. அண்ணா பாருனா குழந்தை அப்படி என்று என் கருத்தையை கொடுக்க குழந்தையை வைத்து நான் கொஞ்சம் விளையாடி கொண்டிருக்க திடீர்னு அங்க தண்ணிக்கு போன வர இந்த அம்மா வந்தவ பாத்துட்டா குடத்தை திடீர்னு போட்டா. அதே தேர்பாக்கா தீண்ட தகாத உனக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு என் பிள்ளைய நீ தொடரலாம், என் வீட்டுக்கு வரலாமா அப்படின்னு வெளியில புடிச்சு கட்டிருந்த முந்தான முகத்துல பட்டு உங்க மேல தேர்பாகன் பேரிலே பட்ட முந்தான இருக்கப்படாது என்று எதோட பட்டதோ அதோட கீழ்ச்சி. அன்னைக்கு 5 லட்சம் ரூபாய் பட்டு போட கட்டிருந்தாங்க. போன போட்டேன். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சூடு, இதோட திரும்பி பார்க்காத போடா அப்படி என்று சொல்ல துரியோதனம் பார்த்தா என்னடா நம்ம அண்ணன் வரமாட்டேன்னு சொன்னாரு, வற்புறுத்திட்டு வந்து இப்படிப்பட்ட அவமானத்தை தேடி விட்டோமே, அவர் மனசு என்ன சங்கடப்படும். இப்ப முந்தானியால அப்படி தனிமையிலே என்னை அழைத்து சென்று அண்ணா இதெல்லாம் பெருசா நினைக்காத விடுன்னா நம்ம புள்ள இருக்குது அப்படி என்று என் மனம் சஞ்சலம் தீர எவ்வளவு தேர்தல் ஆறுதல் சொன்ன புண்ணியவான் தீபத்தின் வெளிச்சம் உண்டோ, நீங்கள் பாவத்தை அனுசரிப்பீர் அந்த பாம்புவின் கொடிவனுக்கு கொத்தவா எனது நாதா ஆபத்தை காக்கும் அந்த ஐவரை சேர்வாரா. பெரிய தீவெட்டி அருகாமல 1000 விளக்கு ஏற்றி வச்சு பாருங்க, எதனுடைய பவர் தெரியும். தீவெட்டி வச்சுதான் தெரியும். சிற்று விளக்கு போல இருக்கும்படியான துரியோதனாதிகளை நம்பாத. 5 பேத்தோட 6 பேரா? ஆமாண்ட 6 பேத்தோட போய் சேர்ந்துக்கிட்டா. ஆமா.
பெற்ற பிள்ளையை கூட அவர்கள் பெருமையாக யாரும் வளர்க்க மாட்டார்கள், கவனிக்க மாட்டார்கள். தந்தைக்கு தந்தையை விட மேலாக பெருமையாக வளர்த்த புண்ணியவான். அப்படிப்பட்டவரை அவர் பிள்ளையை நான் விடுத்து இப்பொழுது சேனாஜயம் எல்லாம் படுகளத்திலே மாண்டு விட்டது. உடன் பிறந்த சகோதரர்கள் எல்லாம் பிணமாகி விட்டார்கள். குரு பெரியோர்கள் எல்லாம் மடிந்து விட்டார்கள். போச்சு. கிளை இழந்து தனிமரமாக பட்டமரம் போல் இருக்கிறான் என் தம்பி. இந்த நேரத்துல இவரை விட்டாலும் இவராஜாக்களோடு சேர்ந்துக்கலாம்னு சொல்லி கூப்பிடுறேன். அடி விந்தையாய் வசனங்கள் ரதிதேவி அம்மனானது மன்மதன் தேவலோகத்தில் அழைப்பு வந்திருக்கு போறான்னு சொன்னாரு. போகவானான்னு தடுத்தாங்க. இதை கேகலாத தள்ளி நடந்த மதன் ஈசனுடைய நெற்றிக்கண்ணால் பத்மமா எரிந்தார். அதே மாதிரி பொண்டாட்டி பேச்சு கேட்காத போனா எதுவும் ஜெயமாகாது. நான் சொல்றத கேள்வி. அடி அண்டம் இருந்து இந்த அண்ட மேல வீணும் மண்ட மேல வீணும். இவன் ஒரு ஆள் தான் இருக்கிறான் உலகத்துல. இவன் ஒருத்தன் மண்ட மேல வீணும் மண்டலமே அழிஞ்சு போயிடும். உலகமே அழிந்த போதிலும் சரிதான். உப்பும் தண்ணீரும் கொடுத்தவரை உயிர் உள்ளளவு நினைன்னு சொல்லுவாங்க. வெறும் உப்பும் தண்ணிமா கொடுத்தா உண்ண உணவு, உடுத்த உடை, அள்ளி கொடுத்து நான் வள்ளல் என்ற பெயர் இத்தனையும் வழங்கிய புண்ணியமான நீங்க போய்தான் கண்டிப்பா போய்தான். ஐயா போர் செய்து உங்களுக்கு ஏதாயிலும் ஒரு ஆபத்து என்றால் எனக்கு ஒரு ஆதரவு. ஒரு நிலைமை ஏற்பட்டால் உன் மகனாகிய விசு நம்முடைய குழந்தையா இருக்க முடியாத விசுவகேதுக்கும் எனக்கும் ஆதரவு யாரு யார் இடத்துல நாங்க அள்ளி பழைக்கிறது. அடி போச்சது நான் நடக்கும்படியான 17ஆம் நாள் யுத்தத்தில் அர்ஜுனன் கைமானத்தினால் நான் மாண்டு போகிறேன். ஆனால் துரியோதனன் வந்து உன்னையும் மகனாகிய விஸ்வகேதையும் அழைப்பான். அப்படி அழைத்தால் நீ போகாதே. சரி, அவங்க நீங்க தம்பி என்ற உங்களை அண்ணன்றாங்க, அவங்க வந்து கூப்பிடுவா நீ போவாதன்னா அப்புறம் யார் கூட அந்த சீன் செய்யும் என் தம்பி மார்களாகி ஐவராஜாக்களோடு சேர்ந்து நீயும் மகனாகி விஸ்வகேது நல்ல முறையில காலங்கள் உங்களை தேர்ப்பாகல் நாட்டுக்கும் நீங்கள் தேர்ப்பாக தெரியுமே தவிர சூரியனுக்கும் கொஞ்ச மாதேவிக்கும் பிறந்தவர் என்று யாருக்குமே தெரியாது. நான் யார் பாதம் தெரிஞ்சாதானே உங்க தம்பிக்கு எல்லாம் நீங்க அண்ணனு தெரிஞ்சாதானே நான் அண்ணன் முண்டாட்டி என்னை ஏத்துக்குவாங்க. நம்ம பிள்ளைய தான் பிள்ளையா நினைப்பாங்க. உண்மைதான். தெரியாது இருக்க முடியாத அவங்க எப்படி என்ன அண்ணன் முண்டாட்டின்னு கூப்பிடுவாங்க. மாதரசே இது நிலை இல்லா காயம், நிலை இல்லாத காயம். அந்த வாழ்விஜயன் கனையினால் நான் மாண்டு விட்டால் ஆதியிலே நான் கேட்ட அந்த வரப்படிக்கு அன்பாக இறைகின்ற குந்தி தேவி மாரடித்து மடி மீதில் வைத்து அழுவால் அப்போ
மதிகுலத்தான் என்ற போய் அறிவார்கள். எப்படி ஏற்கனவே என் தாயாகிய குந்தியானவள் கிருஷ்ணன் உங்க அம்மாவுக்கு தெரியுமா இதெல்லாம்? தாராளமாக தெரியும். எப்படி? கிருஷ்ணன் தூதாக வந்த பொழுது நான் யார் என்ற விவரத்தை அறிந்த குந்தாதேவி என் தாயாரவளிடத்தே வந்து மகனே கர்ணா, நான் தான் உன்னை பெற்ற தாய், எனக்கு முந்தி முதலாக பிறந்த குழந்தை நீதானப்பா என்று சொல்ல, அம்மா என்னுடைய பெயரையும் புகழையும் வீரத்தையும் கேள்விப்பட்ட ஏராளமான தாய்மார்கள் எப்படியாவது கர்ணனின் மகனாக அடைந்து விட வேண்டும் என்று வந்து என்னோடு வந்த இந்த பட்டு வஸ்திரத்தை உடுத்தி சாம்பலாகி விட்டார்கள். நீயும் அந்த நிலைமைக்கு ஆளாகாதே. என் எதிரியின் தாயாக இருந்தாலும் அந்த நிலைமை ஏற்படக்கூடாதம்மா, தாயே சென்று விடு அப்படி என்று சொல்ல இல்லையடா. எனது சேலை, நான் அனுப்பிய பெட்டி, எனது பிள்ளை என்பது பெற்றவளுக்கு தெரியாது போகுமா? நான் தாண்டா உண்மையிலே பெற்ற தாய். அப்ப அந்த சேலையை கொடு அப்படி என்று அந்த பட்டு வஸ்திரத்தை உடுத்த கொங்கையிலே, அதாவது கொங்கை விம்மி பாலானது பீரிட்டு அடித்தது. மாதேவிக்கு. ஆமா, ஆஹா, நம்மை பெற்ற தாய் தான். அம்மா உனக்கு என்ன வேணும் அப்படி என்று கேட்க, ராஜாக்களோடு வந்து சேர்ந்து விடப்பா. அது நடக்காதம்மா, அது நடக்காது. உண்டகன் வீட்டுக்கு ரெண்டகன் நினைக்க கூடாது. பாண்டவர்கள் எத்தனை பேரு? 5 பேரு. நான் வந்து அங்க சேர்ந்தா 6. துரியோதனாவுக்கு எத்தனை பேரு? அதுல 99. நான் சேர்ந்தா 100. இந்த 6ல இருந்தாலும் ஒரு நாளைக்கு சாவுதான். அந்த 100ல இருந்தாலும் ஒரு நாளைக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு பிறந்தவன் செத்து தான் தீரணும். அதனால நன்றி கெட்டவனாக உலகம் பழிக்கும்படியாக நான் வர முடியாது. கர்ணா, வராமல் போனால் போகட்டும், எனக்கு 2 வர வேண்டும். என்னம்மா வேணும்? டேய், அர்ஜுனனை கொள்வேன் என்று காண்டவர தகனத்தில் தப்பித்து வந்த அஸ்மஜேரன் என்ற கணை நாகக்கணை இருக்கிறது வைத்திருக்கிறாயே. ஒரு கணைக்கு மேல் அர்ஜுனன் பேரில் மறுகணை விடக்கூடாது. ஒரு வரம். இரண்டாவது, அர்ஜுனனை தவிர மற்ற 4 வரையும் கொல்ல மாட்டேன் என்று 2வது வரம். அதே மாதிரி கொடுத்தீங்களா? அது போலவே கொடுத்தேன். அம்மா, எனக்கு 2 வர வேண்டும். உங்க அம்மா நீங்க கேக்குறீங்க என்னப்பா வேணும்? அம்மா, இந்த பாரத யுத்த சண்டை முடியும் வரையிலும் நான் தான் உங்களுக்கு முந்தி பிறந்த மூத்த பிள்ளை கர்ணன் என்று உலகத்தில் யாருக்கும் தெரியக்கூடாது. ஒரு வரம். ஒரு சமயம் என் பானத்தினால் அர்ஜுனன் இறந்தால் என்னோடு சேர்த்து உனக்கு 5 பிள்ளைகள். நிரந்தரம் என்னைக்கு 5 பிள்ளை. அர்ஜுனன் கைபானத்தினால் நான் இறந்து போனால் அர்ஜுனனோடு சேர்ந்த 5 பிள்ளை. எப்பொழுதும் நிரந்தரமா 5 பிள்ளைகள் உனக்கு இருக்கும். ஒரு சமயம் நான் இறந்து போனால் படுகளத்தில் வந்து என்னை மடி மீது தூக்கி மாரடித்து மடி மீது தூக்கி வைத்து ஒப்பாரி வைத்து ஓரமிட்டு அழ வேண்டும். தம்பிகளும் மற்றவர்களும் கேட்பார்கள், எதிரி இறந்து போனதற்கு சந்தோஷப்படாமல் ஏன் சஞ்சலப்பட்டு ஒப்பாரி வைத்தீர்களாய் என்று தம்பிகள் கேட்பார்கள். ஆதியோடந்தமாக நடந்த விவரத்தை சொல்ல வேண்டும். நான் இழிகுலத்தார் அல்ல சத்திரியன்தார் என்று தெரிய வேண்டும். அப்பொழுது என் தம்பிமார்கள் என் பிள்ளைக்கும் மனைவிக்கும் செய்ய வேண்டிய சகல சடங்கு சம்பிரதாயங்களையும் செய்வார்கள். நல்லபடியாக போயே தீரும். அந்த நல்ல நேரத்திலே, அதாவது கோட்டை அருகா